டிடிஎஃப் வாசன், இவான் இவங்க 2 பேருமே யூடியூப் செலிபிரிட்டிஸ். இவங்க 2 பேருடைய கேஸ் ஸ்டடி வச்சு சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்கிறதா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். டிடிஎஃப் வாசன் அவர்கள் பப்ளிக் பிளேஸ்ல ஸ்டன் பண்ணனால, அதாவது பப்ளிக்கு இடையூறு ஏற்படுத்தினால அவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. 10 வருஷத்துக்கு அவருடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. பிளஸ் அவருடைய யூடியூப் சேனலை பிளாக் பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் பண்ண தவறுக்கு அவருக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இஃபான் அப்படின்ற ஒரு யூடியூபர் அவருடைய பிறக்காத குழந்தையுடைய ஜெண்டரை ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. எங்க அப்படின்னா சென்னையில். ஸோ அவர் ஸ்கேன் பண்ணது ஃபாரின்ல, பட் ஜெண்டரை ரிவீல் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைம். ஆனால் அவர் மீது எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படலை. ஸோ அவர் ஜெண்டர் ரிவீல் பண்ணது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் இதை ஒரு போஸ்டாக போட்டிருக்கிறாருங்க. ஸோ சோசியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ணுறதுமே ஒரு கிரைம். அதுக்கும் எந்த பனிஷ்மெண்ட்டும் அவருக்கு கிடைக்கல. அவருடைய ஒய்ஃப்க்கு டெலிவரி ஆகும்போது ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இவரும் டாக்டரோட போயிட்டு தொப்புள் கொடியை கட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது டாக்டர் அல்லாத ஒரு பர்சன் ஆபரேஷன் தியேட்டர்ல போயிட்டு ஆபரேஷன் பண்றது அப்படின்றது ஒரு கிரைம். இந்த கிரைமும் அவர் பண்ணியிருக்கிறாரு. இதையும் சோசியல் மீடியால வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ இதுவும் ஒரு கிரைம். ஸோ அவர் செய்யப்பட்ட எந்த கிரைமுக்குமே இப்போ வரைக்கும் அவருக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கல. இந்த 2 சினேரியோல டிடிஎஃப் வாசன் அவர்கள் செய்த குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு, இஃபான் அவர்கள் செய்த குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கல. ஆர்டிகல் 14 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ஈக்குவலிட்டி பிஃபோர் லா. ஸோ இந்த இடத்துல ஈக்குவலிட்டி எங்க போச்சு? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.